தமுக்கம் மைதானத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கொட்டும் பணியிலும் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரேசன். கதிரேசன், போராட்டம் எத்தனை மணி நேரமா தற்பொழுது வரையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன கதிரேசன்? தற்போது தமிழகத்துல தமிழக விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க கோரி நமது அலங்காநல்லூர் கோவில 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து வாடிப்பட்டி திருமண மண்டபத்தில் அடுத்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் பூதாகரமாக திடீரென வெடித்தது நம்மால் பார்க்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் இன்று காலை 8 மணி முதல், அதாவது மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்துல சுமார் 15,000 முதல் 20,000 மாணவ மாணவிகள், குறிப்பா சொல்ல போனா மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலிருந்துமே மாணவ மாணவிகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. மேலும் இந்த போராட்டத்தின் போது 3 பேர் தீக்குளிக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அதே போல ஒரு மாணவர் அதாவது செல்வன், அதாவது பிஎஸ்என்எல் செல்வன் அந்த 3வது மாடி கட்டிடத்திலிருந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டமானது இன்னும் பூதாகரமாக வெடித்தது. அந்த பகுதியில ஒவ்வொருத்தருக்கும் ஆக்ரோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலவி இருந்துச்சு. அதே போல தொடர்ந்து பீட்டா அமைப்பினருக்கும் பீட்டா அமைப்பு மத்திய மாநில அரசை கண்டிச்சும் தொடர்ந்து அவர்களை மத்திய மாநில அரசை கண்டிச்சு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் இதனைத் தொடர்ந்து தற்போது வரை இந்த போராட்டமானது நடந்து கொண்டே இருக்கிறது. கொட்டும் பணியின் கூட பார்க்காம மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தொடர்ந்து சுமார் 5000க்கும் மேற்பட்டவர் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலரே கலந்து சென்ற இந்த போராட்டத்துல நாளை காலை முதல் இந்த போராட்டமானது இன்னும் வலுவடையும் அப்படின்றதுதான் இந்த பகுதியில் இருக்கவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தற்போது வரை கோஷங்கள், அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் பீட்டா அமைப்பினை இந்தியாவிலிருந்து தடை செய்ய கோரியும் தொடர்ந்து மாணவர்களிடையே கோஷங்கள் எழுப்பப்பட்ட சூழலே தற்போது வரை நிலவி வருகிறது. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் தெரிவிக்கிறது என்னன்னா, தடை நீங்கும் வரை எங்களது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் என அந்த பகுதி மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கதிரேசன், பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ளது குறித்து அங்குள்ளவர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க இதை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? அதாவது முதலமைச்சர் மோடியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம், இல்லாவிடில் இந்த போராட்டமானது இன்னும் அதிகமாக தீவிரமடைவே தவிர இதை விட்டு குறைவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது என்றே கூறியுள்ளனர். தற்போது இரவு நேரம் என்பதால போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய எண்ணிக்கை ஏதாவது குறைஞ்சிருக்கா கதிரேசன்? தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா காலையில சுமார் 20,000க்கும் மேற்பட்ட போராட்டத்தில் கலந்துருந்தாங்க. ஆனால் தற்போது பெண்களின் எண்ணிக்கை மட்டுமே குறைந்துள்ளது, ஆண்களின் எண்ணிக்கை சற்றே குறைந்துள்ளது. ஆனா தற்போது வரை 5000 சுமார் 7,000 பேர் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாணவர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காலை நிலவரப்படி நாளை காலை இன்னும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றே கூறலாம்.